அது சொல்லுவோம். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா.
அடியாளை கூட சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறேன். அருமையான தம்பி அருமையாக அந்த நல்லா அழகாக அந்த மியூசிக் கீபோர்ட் போட்டாங்க. கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்துவோம். நான் உள்ள நுழையும் பொழுதே ஆராதனையில் மகிமையான பிரசனத்தை உணர்ந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபையிலே மகிமையாக இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவனுடைய தீர்மானம் தான் இதில் நம்ம சொல்ல முடியாது. ஓய்வு நாளில் நான் எங்கேயுமே போகிறது, சபை விட்டு போக முடியாது. ஏன்னா நான் அடியால் தான் நான் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய மனவாட்டி தீர்க்கதரிசன தேவ சபையில் என்னுடைய சகோதரர் அவர் ஆராதனை செய்வார். அதனாலும் மகள் அழைப்பு காலையில் எப்பயுமே மத்தியானத்துக்கு மேலே இருந்தால் அப்படி ஓகே, இருந்தாலும் காலையிலன்ற போது ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு வந்தேன். ஏன்னா அங்கே செய்தி கொடுக்க ஆட்கள் இல்லை. முப்பரையேட்டு என்னுடைய சபையை கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்னுடைய சபைக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையாய் நடத்துவார். சரியாக 2004ஆம் ஆண்டு நமக்கு எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு ஆண்டு. என்ன வந்தது சொல்லுங்கள்? சுனாமி சந்தித்த ஒரு நாட்கள். அன்றைக்கு தான் என்னுடைய குடும்பம் தொடப்பட்டது. பரம்பரையாக நாங்கள் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். காரைக்குடி செட்டிநாடு தான் எங்களுடைய ஊர். அங்கேருந்து சென்னையில் வந்து எல்லாமே முழுசாக செட்டில் ஆகிட்டோம். பாரம்பரியமாக இந்து குடும்பம், கிறிஸ்டின்ஸ்னாலே பிடிக்காது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். ஆனால் எனக்கு டியூஷன்லாம் ஐயா சொன்னாங்க பாருங்கள், விபிஎஸ் தான் உண்மையாகவே ஒரு மனுஷனுடைய இருதயத்தில், அந்த குழந்தைங்களுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வசனத்தை விதைக்க முடியும்னு சொல்லி நிறைய வந்து சண்டே கிளாஸ்லாம் போயிருக்கேன். அது எதுக்கு வந்து வீட்டில் அனுப்புவாங்க லீவில் அப்படின்னா, வீட்டில் ஒரே தொல்லை தாங்க முடியல. ஸ்கூலுனா டீச்சராக இருந்தபடினா ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்முடைய ஐயா சொன்னார், பிள்ளைகளை மட்டும் கை தூக்கு என்னும் போது எனக்கு சிரிப்பாயிடுச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போது அந்த சண்டே கிளாஸ் அது மட்டும் இல்லை, என்னுடைய டியூஷன் படித்த இடமும் ஆர்சி மக்கள் அவங்களுடைய வீட்டில் தான் நான் டியூஷன் படித்தது எல்லாமே. திருவொற்றியூர் பெரியார் நகர் நீங்கள் கேள்விப்பட்டிருமே. பெராக்கா சபை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாகமா சபையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாரம்பரியமாக ஒரு இந்து குடும்பத்தில் இருந்த நாங்கள், என்னுடைய கடைசி தம்பி, நான், என்னுடைய அக்கா, பெரிய தம்பி 3 பேருமே ஓரளவுக்கு நாங்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் ஒரு டிகிரி படிச்சிருக்கிறோம். ஆனால் இளையவன் சரியாக படிப்பில் சரி இல்லை, 10th தான் அவர் படிச்சிருக்காரு. அது மேற்கொண்டு படிக்க முடியலன்னு இதே கோடம்பாக்கத்தில் அப்பாவுக்கு தெரிஞ்ச சில டைரக்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க, உங்கள் பையனை வச்சு நல்லா எடுக்கலாம். நான் தான் அப்படி இந்த கலரில் இருக்கேன். என்னுடைய தம்பி நல்ல கலராக எங்கள் அம்மா மாதிரி இருப்பாங்க, நல்ல ஒரு ஆக்டர் மாதிரி. அதுவும் தனுஷ் நடிகர் வந்தார் பாருங்கள். அந்த காலகட்டத்தில் தான் தம்பி சரி அப்படியாவது சினிமாவுடைய அந்த பக்கம் திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள்லாம் எடுத்தாங்க, ஸ்டெப்லாம் எடுத்தாங்க. பெரிய இன்றைக்கி போயிட்டுருக்க பெரிய பெரிய டான்ஸஸ்லாம் வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்து இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தானால் அவனால் என்ன பண்ண முடியலன்னா ஒத்துழைக்க முடியல. சரீரத்தில் அதிகமான பலவீனப்பட்டான். ஜுரம் தான் முதல்ல வந்தது என்னுடைய இளைய சகோதரனுக்கு. சரி ஜுரம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமாக டாக்டர்ஸ் கிட்ட போவோம் இல்லையா. அப்போது நாங்கள் இந்துவில் இருந்தபடினால சாயந்தரம் ஆனால் பார்த்திங்கன்னா அது குளிர் ஜுரம் மாதிரி வரும். ஆனால் அது குளிர் ஜுரம் இல்லை, தானாகவே அவனே போய் அந்த செவுத்தில் இடிச்சுன்னு அப்படியே விழுவான். பிசாசு அலக்கழிப்பு. எங்களுக்கு அது முதல்ல கண்டுபிடிக்க முடியல. படுத்துகிட்டே இருப்பான், திடீர்னு அப்படியே இந்த செவத்தில் போய் இடிச்சிட்டு அப்படியே விழுவான். ரொம்ப வேதனையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஐயோ என்ன இதுன்னு தெரியலேன்னு சொல்லி சரி குளிர் ஜோனில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் எல்லாம் நார்மல், ஒன்றுமே கிடையாதுங்க, பிள்ளை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்து பயங்கரமாக என்னால் வீட்டில் இருக்க முடியல. அப்படியே இந்த மாரெல்லாம் பிச்சுப்பான், பயங்கரமாக வேதனைப்படுவான். அப்படியே திருநூறுலாம் கொண்டு வந்து உடம்பெல்லாம் பூசி என்னெல்லாம் மாலை இருக்கும் அந்த மாலையெல்லாம் போட்டு நீ என்ன பண்ண பேசாமல் விரதம் இரு, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருன்னு சொல்லி என்னமோ பண்ணியும் சுகமாகவே இல்லை. அப்போ தான் நான் ஒருத்தவங்க மூலியமாக கேள்விப்பட்டு நான் ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் சொன்னார், எப்பொழுதும் நீங்கள் சோகமாக இருக்குங்களே அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய சகோதரன் ரொம்ப சரீர பலவீனத்தோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது சரி நான் ஒரு சபைக்கு சொல்கிறேன் நீங்கள் கூட்டுவாங்க அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கிட்ட சொல்லும்பொழுது அவர் ஒத்துக்கவே இல்லை. அதனால் அதற்கு முன்பதாக நிறைய மந்திரவாதிகள்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு மந்திரவாதி கூப்பிட்டு வந்தப்போ அவர் சொன்னார், இயேசுலாம் நான் கூப்பிட்டா உடனே வந்து நிற்பேன். உண்மையாக தான். ஆமென் அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கே. ஆமாம், அது மட்டும் இல்லை மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எங்களுக்கு இந்துவில் இருக்கோம், எங்களுக்கு என்னங்க தெரியும். அவன் சொன்னான் நான் கூப்பிட்டா வந்து அப்படியே நிற்பார். ஆமாம், அவர் கூப்பிட்டா உடனே நிற்பார் தான். அந்த காலத்தில் நான் என்ன நினச்சேன், அப்படியா நீங்கள் கூப்பிட்டா வருவாரா? ஆமாம் அப்படி வருவார். அது மட்டும் இல்லை குட்டிச்சாத்தாலாம் பொறி போட்டால் ஓடி வரும். நான் உங்கள் வீட்டில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு எங்களுடைய பூஜை அறையெல்லாம் பார்க்கும்பொழுது ஐயோ உங்களுடைய விநாயகர் வாயெல்லாம் கட்டி போட்டிருக்குது, அம்மன் வாயெல்லாம் கட்டி போட்டிருக்குது, முருகர் வாயெல்லாம் கட்டி போட்டிருக்குது, அதனால தான் உங்களுக்கு இந்த மந்திரம் வந்திருக்கு, உங்களுடைய சொந்தக்காரங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாக நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு அமாவாசைக்கு அன்றைக்கி வரேன், வந்து உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறேன் சில பூஜையெல்லாம் பண்ணணும், நீங்கள் அது காசு ரெடி பண்ணிங்கன்னு சொன்னாங்க. ஒரு 7000 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சரி நமக்கு விடுதலை ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய வாயை யாராவது கட்ட முடியுமா? அதை கூட அறியாதபடிக்கு நாங்கள் எப்படி இருந்தோம். ஓ அப்படியா, கடவுளில் வாயெல்லாம் மனுஷன் கட்ட முடியுமாப்பா? ஒரே தேவன் தான். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் அடிக்கடிக்கு அல்லேலூயா சொல்லணும், நான் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால் நீங்கள் விழித்திருந்தால் தான் என்னுடைய சாட்சி உங்களுக்குள்ளே போகும். அல்லேலூயா. எத்தனை பேர் உள்ளே இருக்கிறீங்க? இப்படி தான் கேட்பேன், எத்தனை பேர் உள்ளே இருக்கிறீங்க?
எப்பயுமே நம்ம ஆத்மா என்ன பண்ணோம்? வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லை? வீட்டு பிரச்சனை எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே உள்ளேயே உட்காந்துருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவனும் அந்த அமாவாசை அன்னைக்கு வந்தோடனே அந்த பெரிய கோழி, சேவல் கோழி 4 வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அந்த தலையை கட் பண்ணி 4 மூலையில் புதைச்சான். சொன்னேன், என்னங்க பில்டிங் கட்டி வச்சுக்கிறீங்க, அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஓலை வீடு தரையை போட முடியும். அன்றைக்கி நம்ம சிமெண்ட்டு தர அப்புறம் வந்து தோண்டி அதே போல் அந்த சேவலுடைய தலையெல்லாம் 4 பக்கமும் போட்டுட்டு எனக்கு ஒரு 10 எலுமிச்சம்பழம் கொடுத்தான். நீ என்ன பண்ணுமா, உன் ஷாலில் கட்டிக்கிட்டு படுத்துக்கோ, ஏன்னா உனக்கும் கல்யாணம் ஆகாமல் தடை இருக்குது அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதெல்லாம் நம்பணும் இல்லை? அன்றைக்கி அப்படி தானே மனுஷரில் தானே நம்புகிறோம். ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு தான் தெரியுது, நாசிலே சுவாசம் இல்லை, எந்த மனுஷனையும் நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்கிறது உனக்கு. எத்தனை பேர் அந்த காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டீங்க? ஆமாம், முன்னே ஒரு காலத்திலே நம்ம எல்லாரையும் நம்பி என்ன பண்ணுவோம்? வேதனைப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ அல்லேலூயா. சரி, நானும் அந்த எலுமிச்சம்பழத்தை கட்டிக்கிட்டு படுத்தாச்சு. அப்புறம் அந்த கோழியெல்லாம் கட் பண்ணி போட்டு என்னென்னமோ பூஜைகள்லாம் உள்ளே உட்காந்து பண்ணிகிட்டே இருந்தான். நான் எல்லா கடவுளுடைய வாயும் திறந்து விடுறேன், உங்களுக்காக அது பறிஞ்சு பேசும் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு காசு 7000 ரூபாய் கொடுத்துட்டு அவன் எப்படி போவான்னு சொன்னான். நான் அப்படி வெளியே இப்படி போன உடனே யார் வீட்டிலேருந்து உங்களுக்கு மந்திரம் வந்துச்சோ அவங்க வீட்டில் சரியான ஒரு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் அதே மாதிரி காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்து அப்படி அந்த தெருவு கூட அப்படி திரும்பி இருக்க மாட்டான். மேலே எங்கள் சித்தப்பா இருக்காங்க, அவருடைய பையன் 1 வயசு குழந்தை பெட்லேருந்து அப்படியே விழுந்து கண் பார்வையில் மேலே போயிடுச்சு. ரொம்ப வேதனையாந்து எங்கள் சித்தப்பா மேலேருந்து ஓடி வந்தார். ஐயோ, என் பிள்ளைக்கு உடம்புலன்னு சொல்லிட்டு எனக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனோம். ஒன்றும் சரிப்படலை, யார் வந்தும் சரியாகலை. கொஞ்சம் சரியாவது மறுபடியும் எனக்கு உடம்பு அப்படி தான் இருக்குது, எனக்கு முடியலன்னு அப்படியே படுத்தே இருப்பான். சொல்லுவான், சில ஆவிகள்லாம் நைட்டில் என் முடியை பிடிச்சிட்டு என் கூடயே படுத்துன்னு இருக்கு, என் நெஞ்சை பிடிச்சி பழக்குது, அழுவான். அவன் சொல்கிறத எங்களால் உணரவே முடியல. எனக்கு அவனுக்கு தான் மந்திரம் மண்டி இருக்குது, அதனால் அவன் சொல்கிறத எங்களால் உணரவே முடியல. ரொம்ப வேதனைப்பட்டான். டெய்லி சாப்பிடாமல் கொள்ளாமல் அப்படியே அவனுடைய சரீரம் உருக்குலைஞ்சுது, அப்படியே எலும்பாயிட்டான், மறிச்சு போகிற ஒரு சூழ்நிலை. சொந்த வீடு இருந்தபடினாலே நாங்கள் தப்பி வைக்கப்பட்டோம். என்னுடைய தகப்பன் வந்து ராயல் என்ஃபீல்டில் தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து அவங்க வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கூட்டு வந்துட்டாங்க. வீட்டில் சொந்த வீடு இருந்தபடினால் நாங்கள் தப்பிச்சோம். இல்லை வாடகை வீடு இருந்தால் எங்களுடைய நிலைமைகள் என்ன இருக்குமோ தெரியல. இப்படியெல்லான ஒரு சூழ்நிலைகள் வரும் என்று அறிந்து தான் கர்த்தர் முன்னமே என்ன பண்ணியிருக்காரு. நம்ம நினைக்கிறோம் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டோம், இப்போ தான் ஆண்டவர் நம்ம பார்த்துட்ருக்கான்னு. இல்லை, தாயின் கருவிலை உருவாகும் முன்னமே நம்மை பெயர் சொல்லி அவரை அழைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. நானே இப்போ சில காலங்களில் நினச்சேன், இப்போ தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். இல்லை, ஆண்டவருடைய அவர் நம்முடைய தாயின் கருவிலை வைக்கும் முன்னதாகவே நம்மளை தெரிந்திருக்கிறார். அந்த கருவை தாங்கினவரும் அவர் தான். நம்ம இந்த காலகட்டத்தில் அவரை சந்திக்க வேண்டும். அவர் நம்மை தேடி வந்து அதான் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த வார்த்தையின்படிக்கே உண்மையாகவே ஆண்டவருடைய வசனங்கள் ஒரு நாளும் பொய்யாய் மாறாது. எத்தனையோ மந்திரவாதிகள் வந்தாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணோம், தம்பிக்கு சுகமாகவே இல்லை, வீட்டில் இருக்க முடியல, என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு இப்படியே அலற ஆரம்பித்தான். திடீர்னு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பான், தூக்கி போட்டு அப்படியே உடம்பு அலக்கழிக்கும். எங்களால் என்ன பண்ணுறது தெரியாது. எங்களுடைய பாட்டி தொடப்பு கட்டையெல்லாம் கொண்டு வந்து காலில் அடிக்கும், போ பிசாசே அப்படின்னு. விக்கிரக ஆராதனையில் இருக்கும், நமக்கு என்னங்க தெரியும், ஒன்றுமே தெரியாது. இப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது சரி, இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கிறதே வீணு, எல்லாம் வீட்டில் இருக்க பொருளெல்லாம் போயிடுச்சு. வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் விற்று சாப்பிட ஆரம்பித்தோம். எங்களுக்கு இருக்கோ இல்லையா, என்னை தம்பியை காப்பாற்ற ஆரம்பித்தோம். எல்லாம் வீட்டில் இருக்க எல்லாம் ஒரு பொருளும் இராதபடிக்கு ஒரு பயங்கரமான ஒரு தரித்திரமான ஒரு சூழ்நிலை. ஆனால் மேலே இருந்து சித்தப்பா சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்க்கை ஓட்டிக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் வந்து பார்த்திங்களா ஒருத்தர் சொன்னார், நீங்கள் சபைக்கு கூட்டு வாங்க, உங்கள் தம்பியை சரியாயிடும், இயேசு குணமாக்குவார் அப்படின்னும் பொழுது தகப்பன் சொன்னார், ஒரே நல்ல குணமாச்சு நான் வரேன். ஏன்னா எனக்கு கிறிஸ்டின்ஸ்லாம் நான் நம்ப மாட்டேன். ஒயிட் சாரி இப்போ கட்டுறவங்கள பார்த்தா அவர் வேறு ஒரு ரூட்டில் போயிடுவார். அந்த மாதிரி நகை போடாதவங்களை பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு வைராக்கியம் இருக்குது இந்து இதில். நான் ஒரே நாளில் இயேசு சுகம் கொடுப்பாரானால் நான் கண்டிப்பாக என் பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஐயா சரியாயிடுமா அப்படின்னா, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, விசுவாசிங்கன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லும்பொழுது அவனை அழைச்சிட்டு போன உடனே அவன் பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 2004 2008 ஆண்டு முழுவதுமாக கூட ஒரு வியாதியின் படுக்கையில் இருந்தது போல் ஒரு சூழ்நிலைகள் இருந்தவன் அன்றைக்கி என்ன பண்ண, அந்த சபைக்கு போனோடனே எழுந்து இங்கே இருந்து அங்கே வரைக்கும் ஓட ஆரம்பித்தான். பயங்கரமான ஒரு ரன்னிங் ரேஸ் விட்ட மாதிரி. எங்களுக்கெல்லாம் கண்ணுக்கெல்லாம் ஆச்சரியமாயிடுச்சு. படுக்கையில் இருந்தவன் எழுந்து அசைய முடியலன்னு சொன்னவன் எப்படி இந்த மாதிரி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசனை பண்ணி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அந்த பாஸ்டர் வந்து எண்ணெய் கொடுத்தாங்க. கொடுத்து இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஜெபம் பண்ணி தெளிங்க, இது இயேசுப்பா ரத்தம்னு சொல்லி தெளிங்க, நீங்கள் இயேசுவை பற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோடனே காலையில் தண்ணி சொம்பில் எடுத்துகிட்டு சிலுவை போட்டு தண்ணி ஜெபம் பண்ணி தெளிக்கலாம். நான் எடுத்துகிட்டு போகும்போது என் தம்பி, நானே தெளிக்கிறேன், நான் தான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அதை கையில் வாங்கும் பொழுதே மறுபடியும் அவனுக்குள்ள பிசாசு அலக்கழிக்க ஆரம்பிச்சது. அந்த தண்ணீரை ஆண்டவர் தம்முடைய ரத்தமாய் மாற்றி இருந்தார். நல்ல அழகாக அல்லேலூயா சொல்கிறீங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறீங்களா?
அப்படியே அந்த பிசாசு அவனுக்குள்ளே இருந்து அந்த தண்ணீர் ரத்தமாய் மாறி இருந்தது. தூக்கி போட்டு அப்படியே மறுபடியும் அவனுக்குள்ளே அலக்கழிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவனுக்கு பரிபூர்ணமான விடுதலை கிடைக்கல, அந்த ஆவி ஒதுங்கி இருந்தது. பயங்கரமான ஒரு வேதனை பார்த்தும்போது, ஐயோ நம்ம பாஸ்ட்டு போடமேன்னு ஃபோன் பண்ண அவர் சொல்லிட்டாருமா, அதான் கிடையாது, மாதம் ஒரு தடவை தான் நான் வருவாங்க, நீங்கள் அப்போ தான் என்னையை பார்க்க முடியும், ஃபோனில் கூட ஜெபிக்க முடியாது, நீங்களே இயேசுவை தேடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. அப்போ தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. என்னுடைய மூத்த சகோனுடைய ஃப்ரெண்டு ஒருவன் எப்போவுமே இயேசுவை குறித்து பேசிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நின்று இயேசுவை குறித்து சொல்லிகிட்டே இருப்பான். அவனை பார்த்தாலே எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். அவன் படி ஏறி வந்தான் அன்றைக்கி, என்னன்னு தெரியல, இந்த வீட்டில் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி படி ஏறி வரும்போது நான் சொன்னேன், அவனை உள்ளே சேர்க்காத, அவன் வந்தானா நம்மளை என்ன பண்ணிவிடுவான், பைத்தியமாக மாற்றிடுவான், இயேசுவை பற்றி பேச வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், இன்றைக்கி என்னை ஒரு பெரிய பைத்தியமாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கே நகைத்திருப்பார், என் பிள்ளையை பார்த்து நீ பைத்தியன்றால, உன்னையும் பிரதான பைத்தியமாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு என் கணவர் என்று சொல்கிற அளவுக்கு எனக்கு எப்படி ஆயிடுச்சு, பயங்கர பைத்தியம் முத்தி போச்சு. எத்தனை பேர் அந்த பைத்தியத்துக்குள்ளே இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவரே மெய்யான தேவன். ஆமென். அவன் உள்ளே வந்தோடனே சொன்னால், நான் போய் ஒரு 2 தீர்க்கதரிசிகளை கூட்டிகிட்டு வரேன், யாகமா சபையில் இருக்காங்க, கூப்பிட்டு வரேன், சின்ன பையன்தான் ஆனால் அவன் நல்லா ஜெபிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே ஒரு பையனை கூப்பிட்டு வந்தான். அவனுக்கு ஒரு 14 வயசு தாங்க இருக்கும். அவன் படியில் ஏறும்பொழுது என் தம்பி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். ரிமோட் எங்கே தூக்கி போட்டான்னு தெரியல, அப்படியே அலக்கழிக்க ஆரம்பிச்சிது. என்ன இவன் திடீர்னு இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, ஊழியக்காரன் மேலே வரும்பொழுதே உள்ளே இருக்கிற அந்த கிரிகள் எல்லாம் பயங்கரமான ஒரு அசைவு உண்டானதே நான் பார்த்தேன். இந்த தம்பியை பார்த்தோன்னு எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த பையனை எப்படியா மாற்றிட்டேன், நான் இயேசுவாய் மாற்றி விட்டப்பா, இவர் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையே இல்லை, இவர் தான். எத்தனை பேர் காது கேட்குது? என்ன தான் இருந்தாலும் ஊழியக்காரர்கள் தான். நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர் அவர் தான், அவரை தான் நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. அவ்வளோதான். அந்த தம்பியை நாங்கள் எல்லாம் குடும்பமாக பிடிச்சிட்டோம். 10,000 தடவை ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன், ஃபோன் எடுக்க மாட்டான். அப்போ அந்த பையன் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்த தம்பி. அப்போ தான் அவர் முதல்ல ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். எரேமியா 1:5 என் மகளே, உன்னை ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டிருக்கேன். இப்போ நான் தீர்க்கதரிசனம் என்னன்னு தெரியும், அப்படியே அமைதியாக உட்காந்து என்னமோ சொல்லிட்டோம், ஏதோ என் தம்பிக்கு விடுதலை ஆனால் போதும் அப்படின்னு மனதிலே வைத்து கொண்டேன். ஆனால் இன்றைக்கு உண்மையாகவே அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு தெரியும், இப்படிப்பட்ட ஒரு அசைவை தேவன் உண்டு பண்ணும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையே அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தம்பி ஜெபம் பண்ணி போயிட்டார், அவ்வளோதான். ஆண்டவர் நல்ல என் தம்பி ரொம்ப நல்லா சுகமாக ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் அவங்க வந்து சொன்னாங்க, வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுருங்க ஐயா. எலியாவை போல் அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. பாகால் தீர்க்கதரிசிகள் என்பதாக திஷ்டாந்தமாக போய் அங்கே என்ன பண்ணார், எலியா என்ன பண்ணார்? அந்த தில்லி யாருக்காவது இருக்கா இன்றைக்கி? ட்ராக்ஸ் கொடுக்க கூட இன்றைக்கி நம்ம பயப்படுறோம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல பயப்படுகிறோம், சாட்சி சொல்ல பயப்படுகிறோம். பாருங்கள், ஊழியக்காரர் கூப்பிட்றாரு, உங்களுக்கு என்ன பண்ணுறது? அதான் சொல்கிறேன், வேதம் சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு நாங்கள் இங்கே பலிபீடத்துலேருந்து பேசினா என்ன பண்ணணும், உடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு அசைவை உண்டு பண்ண வேண்டும். பாருங்கள், கர்த்தர் நல்லவராக இருந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த தம்பிங்க சொன்னாங்க, இதெல்லாம் எடுத்து போட்டால் தாங்க உங்கள் பிள்ளைக்கு விடுதலை ஆகும். எவ்வளோ பேர் இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னும் போது எங்கள் அப்பா லைனாக லிஸ்ட்டு போட்டார். மந்திரவாதியை கூட்டின்னு வந்துட்டேன், எதுவுமே சரியாகலை. அதுக்கு அடுத்தது பணங்கள் எதையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன், எதுவுமே சரியாகலை. எங்கேயுமே ஒரு விடுதலை கூட இல்லை. ஆனாலும் நாங்கள் இன்றைக்கி இப்படி இருக்கோம். அப்போ சொல்லும் பொழுது, நீங்கள் இயேசுவை உண்மையாய் நீங்கள் நம்புவீர்களானால் சபைக்கு வாங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லும்போது, என் பிள்ளை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி காலையில் விடிய காலை 5 மணிக்கு அது எல்லாம் நிறைய எனக்கு இந்த கிருஷ்ணர் பொம்மை, அந்த மாட்டுக்கு மாடு பின்னாடி இருக்கும் கிருஷ்ணர் நிற்பார் பார்த்தீங்களா, அந்த விக்கிரகத்தை ரொம்ப எனக்கு பிடிக்கும். பத்திரமா வச்சுருந்தேன் ஒரு காலத்தில். இன்றைக்கி தான் யோசிக்கிறேன், எவ்வளோ மூடத்தனமாக இருந்திருக்கிறேன். உயிருள்ள தெய்வம். அல்லேலூயா. அப்பா அப்படின்னும் பொழுது ஒரு பிரசனத்தை ஊத்துறாரு. எப்படிப்பட்ட கடவுள்! கள்ள கரங்களை உற்சாகமாய் தட்டி அல்லேலூயா, என் தெய்வமே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னு வச்சிங்களேன், உள்ளான உணர்வோடு அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். அப்படிப்பட்ட தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சிலையை மட்டும் வச்சுருங்கன்னு சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து போடலாம், என் பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் போட்டார். ஆனால் விடுதலை இல்லை. அடுத்தடுத்து ஏன்னா தொடர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க, மந்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. ஆண்டவர் கட்டுகளை உடைத்தார். மறுபடியும் அந்த கட்டுகள் வரவே எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது யார் மேலே ஏறலான்னு சொல்லிட்டு என்னையை பார்த்துட்டு இந்த பெண்ணால் தான் என்ன பண்ணேன், என்னுடைய பாரம்பரியமாய் வணங்கி வந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டேன், என் பிள்ளைக்கு விடுதலை ஆகலை, நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு துரத்துனார். ரொம்ப உடஞ்சி போயிட்டேங்க. ஏன்னா எங்கள் அப்பாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவரே எனக்கு விரோதமாக எழுப்பினார், நீ தான் இயேசுவை கூப்பிட்டு வந்த வீட்டில், இன்னும் என் பிள்ளைக்கு விடுதலை ஆகலை. நான் கண்டிப்பாக எனக்கு எடுத்துன்னு போய் போட்ட எல்லாத்தையும் அந்த விக்கிரகத்தை எல்லாம் கொண்டு வந்து நான் கண்டிப்பாக வைப்பேன், நான் கற்பூரம் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு அழுதேன், ஓடினேன். அப்போ தான் யாகமா சபைக்கு ஓடி போய் அந்த அம்மா வெளியே உட்காந்துருந்தாங்க. அவங்க காலில் விழுந்த, அம்மா அப்படின்னு காலில் விழுந்தேன். என் தம்பிங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். காலில் விழுந்து அவங்க சொன்னாங்க, முதல்ல காலில் விழாதம்மா, எழுந்துருமா, மனுஷர் காலில் நீங்கள் விழக்கூடாது,
சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னும் பொழுது என் தம்பிக்கு ரொம்ப உடம்பு இல்லாமல் எல்லா விஷயத்தையும் சொன்னேன். சொல்லும்பொழுது நீ வயது பிள்ளையாக இருக்கிற, நீ இங்கே தங்கக்கூடாது, உன் தம்பிங்க வேணால் இங்கே தங்கட்டும், அது உங்கள் அம்மாவை போய் வர சொல்லணும். அம்மா வர முடியாது. ஆனாலும் 10 நாட்கள் என் தம்பியை அந்த சபையிலே தங்க வைத்திருந்தார்கள். நானும் அந்த அலக்கழிப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நல்லா உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த சின்ன கூடாரத்தில் உட்காந்து, யாருக்காவது தெரியுமா அந்த சபையை? ஏகமா சபையை தெரியுமா? இந்த சின்ன கூடாரத்தில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சு நல்ல ஒரு விடுதலை வந்துருச்சு. அப்பா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவன் சரியாகி உள்ளே வந்தான். ஆனால் என் பிள்ளைகளை கூட்டின்னு போய் நீ வெளியே விட்ட, இந்த பொண்ணுக்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மாவை அவர் என்ன பண்ணிட்டாரு, கண்டிஷன் போட்டார். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை விட்டு தூரமாயிட்டாங்க. வேத வசனங்கள் தவறாய் மாறாது. அம்மே அல்லேலூயா. தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை. அப்போ ரொம்ப ஆண்டவர் மேலே வைரக்கமாக வந்து எங்கள் அப்பா கூட பேசுவான். ஆமாம், ஏசு தான் என்னை பெற்றாரு, ஏசு தான் எனக்கு முக்கியம். ஏசு தான் உனக்கு முக்கியமா? ஆமாம், அவர் தான் எனக்கு முக்கியம். அப்போ உன்னை படிக்க வச்சேனே, என் பணம்லாம் புண்ணா போச்சு. எப்பவுமே எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லுவார். உன்னை படிக்க வச்சு என் பணம்லாம் புண்ணா போச்சு, உன்னை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து வேஸ்ட்டாக போச்சு, ஏசுன்றி அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கூட பேசும்பொழுது, ஜப நேரங்களில் போய் உட்காரும் பொழுது ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். நீ இப்படி பேசுறதுனால அவனுடைய ஆத்துமாவை நீ தப்புவித்து கொள்ள முடியாது, நீ அவனை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. இன்றைக்கி அநேகர் இந்த தவறை செய்கிறோம். ஆண்டவர் வேணுன்றதுக்காக என்ன பண்ண, நிறைய பேர் என்ன பண்ணுறோம், கர்த்தரை விட்டு விலக செய்கிறதுக்கான. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அமைதலாய் முழங்கால் படிட்டு உன் தகப்பனுக்காய் கண்ணீரோடு ஜெபி, நான் அவனை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னார். உண்மையாங்க அந்த வார்த்தையின்படிக்கே அவர் பயங்கர சிகரெட்டு, செயின் ஸ்மோக்கர். எங்கள் அப்பா சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பாங்க. அவள் எல்லாமே 3 ஆண்டு காலமாக ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் இன்றைக்கி என் தகப்பனை ஊழியத்துக்கு என்னை உறுதுணையாய் மாற்றி எனக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறபடியாய் தாங்கும்படியாய் என் தகப்பனை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது அதுதான். முழங்காலிலே நம்ம நின்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சந்திப்பார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால குடும்பமாய் நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்தோம். ஆண்டவர் சமூகத்திலே கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. பரிசுத்தாவியெல்லாம் அவ்வளோ லேசில் கிடைக்கல. என் தம்பிகளுக்கெல்லாம் வீட்டில் கிடச்சிச்சு, எனக்கு பரிசுத்தாவியே கிடைக்கல. நல்லா சினிமா பாடுவேன். என்னோடய காலேஜிலலாம் என்னை நடுவில் உட்கார வச்சு சுற்றி எல்லோரும் நேயர் விருப்பங்கள் மாதிரி, நீ பாடு, இந்த பாட்டை பாடு, அந்த பாட்டை பாடுன்னு சொல்லி என்னை பாட வச்சு அழகு பார்ப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலைகள் இருந்த என்ன சினிமா ரொம்ப அதிகமாக பார்ப்பேன். இந்த மோகன் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப உட்காந்து பார்ப்பேன். இவங்க 2 பேர் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார்கள். நான் டிவி பார்த்து இருப்பேன். நைட்டில் தூங்க முடியாது, பிசாசு பயங்கரமாக பயமுறுத்தும். போய் பீரோவை திறந்தனா கூட அந்த பிசாசும் பீரோ திறக்கும். ஏதாவது தண்ணி குடிக்க நம்ம சொம்பில் தண்ணி எடுக்கணும்னா அந்த பிசாசனுடைய கைகளையே நான் பார்ப்பேன். அப்படி பயம், திகில், பயங்கரமான ஒரு வேதனை. இப்போ தான் தம்பிங்க என்னை கேலி பண்ண ஆரம்பித்தாங்க, நீ இப்படியே இருக்கிற, சாத்தா உன்னை இழுத்து கொண்டு போயிடுவான், ஒழுங்காக பரிசுத்தாவை கேட்டு பெற்றுக்கொள்ள ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லி என்னை பரியாசம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் முடிவு பண்ணி தேவ சமூகத்தில் என்னோடய வீட்டில் அரங்கை வீட்டை பூட்டி, ஹல்லேலூயா, அரங்கை வீட்டை பூட்டி உள்ளே போய் ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி ஆனால் நம்முடைய விசுவாசிங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் நல்லா அந்நிய பாஷை பேசி பக்கத்தில் இருக்கவங்களாம் எழுப்பி அடுத்த கிறிஸ்தவங்களுக்கு வீடு கிடைக்காம பண்ணிருவாங்க. எத்தனை உங்களெல்லாம் பாதிக்கப்பட்டு உட்காந்துருக்கோங்க. ஒரு ஒயிட் சாரி கட்டின்னு போய் வீடு இல்லையேங்க, வீடு கொடுக்குறீங்களானுமா, கிளம்பு, உன்னையே கூட்டு வந்த நீ லெவன் கத்தின்னு இருப்பேன்ட்டு. இல்லைங்க, நான் கத்த மாட்டேங்க, என் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. நான் தாங்க இன்னொரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணனா கூட கிடையவே கிடையாது. ஏன்னா நம்முடைய ஆளுங்களை அப்படி தான். சபையிலே ஆராதனை பண்ணாங்கன்னா வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, ஆவியிலே நிரம்பி அநேகரை என்ன பண்ணுவாங்க. இதெல்லாம் தவறுதலான வார்த்தை. ஆண்டவர் கரெக்டாக சொல்லி இருக்கிறார், உன் அரங்கை வீட்டை பூட்டி என்ன பண்ணு, பிதாவை நோக்கி நீ வேண்டுதல் செய், அந்த ரங்கத்தில் நீ செய். அந்த ஜபங்கள் அப்படி இருக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. அப்படி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் 3 மணி அளவும் என்னுடைய மார்பில் அடித்து, எனக்கு பரிசுத்தாவி நீங்கள் கொடுக்கலன்னா நான் வெளியே போக மாட்டேன் ஆண்டவரை, என்னை நிரப்புங்க. என் தம்பிங்க 2 பேருமே என்னை என்ன பண்ணுறாங்க, கேலி செய்கிறாங்க, நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன், உடைய சித்தம் நிறைவேறட்டும். ஏனென்றால் யாராவது வந்து ஜெபிப்பாங்களா அப்படின்னு காத்து கொண்டு இருந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எங்களுடைய குடும்பம் இருந்தது. ஆண்டவரே, நீர் தானே என்னை தேடி வந்து மீட்டுக்கொண்டீர், எனக்கு பரிசுத்தாவியை கொடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அன்னைக்கு வைராக்கியமாய் முட்டியெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு 9 மணியிலேருந்து 3 மணி வரைக்கும் முட்டியிலே நிற்கிறேன். அப்படியே கால் 2 மறுத்து போச்சு. அப்போ தான் 2:45 அப்படியே மெல்லிய பிரசன்னம், அப்புறம் ஆண்டவருடைய அளவில்லாத அபிஷேகத்தை ஆண்டவர் அனுப்பினார். 24 மணி நேரம் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பித்தேன். வீட்டுக்கு வர ஊழியக்காரங்கிட்டலாம் சொன்னேன், ஐயா எனக்கு பிரசன்னம் இறங்கிட்டே இருக்கு. அப்போ அவங்க சொன்னேம்மா அப்படிலாம் இறங்காதும்மா, அப்போ வேறு எதனா உனக்கு ஜுரம் வந்திருக்கும் அப்படின்னாங்க. எப்படி, உனக்கு ஏதோ ஜுரம் வந்திருக்குமா, அதனால தான் உனக்கு எந்த நேரமும் அனலாக இருக்குது? இல்லை, கிடையாது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய ஆத்துமா ஆண்டவரோடு கூட ஆலோசித்து கொண்டே இருந்தால் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் மேலே அசைவாடிட்டே இருக்கும். ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். ஆனால் அந்த ஊழியக்காரர் சொன்னார், உனக்கு ஜுரம் வந்துக்கிறத நீ போய் செக் பண்ண அப்படின்னாரு. ஆனால் ஆவியானவர் என்னை பயங்கரமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவருடைய சமூகத்தில் உட்கார வச்சார். எரேமியா தீர்க்கதரிசி பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் வீட்டில் உட்காந்து நான் அழுவேன், ஆண்டவரே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எல்லாரும் என்னை கேலி பண்ணுறாங்க, தம்பிங்களை கூட வாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், எனக்கு காதே கேட்கல மழை அப்படின்னாரு. 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு. 2008ஆம் ஆண்டிலே தான் நாங்கள் எல்லாரும் குடும்பமாய் சேர்ந்து நோவாவின் பேழையிலே நுழைந்தது போல் 8 பேரும் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் பத்தாதுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தோம். ஆண்டோட பெரிதான கிருபையினால் கர்த்தருடைய பிரசன்னம் என் மேல் எப்பொழுதும் இறங்கிட்டு ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டே என்னை வேறு பிரிக்கிறார். சுத்திகரிப்பு தான் நடந்துட்டு இருக்கு உள்ளது. அவ்வளோ உலகத்திலிருந்து வேறு பிரிக்க அவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் பேச ஆரம்பித்தார். தேவனுடைய பெரிதான இறக்கம் கிருபை. ஒரு வீட்டுக்கு அப்போ மாதவரத்தில் எங்களுடைய அத்தை வீட்டில் இருந்தாங்க. அங்கே ஒரு பிள்ளை, ஒரு 13 வயசு ஆம்பளை பிள்ளை, இன்னும் 3 நாளில் மறிக்க போகிற ஒரு சூழ்நிலைகள் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது நான் ஒருத்தவங்களுக்கு ஃபோனில் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறத கேட்டு ஓடி வந்தாங்க. அம்மா எனக்கு வந்து ஜோம் பண்ணுமா, என் பிள்ளை இறந்துருவான்னு சொல்லிட்டேன். உடம்பு ஃபுல்லாக உப்பு கலந்துருச்சு ரத்தத்தில். அதனால் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாது சொல்லிட்டாங்க டாக்டர். கொஞ்சம் வந்து ஜோம் பண்ணுவேன். இந்து தான் அவங்க. அப்புறம் போய் ஜோம் பண்ணி ஆண்டவருடைய அப்பொழுது முதல்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர் பேச ஆரம்பிக்கிறார். என் மகளே அப்படின்னு பேசி அவங்களிடத்துல கர்த்தர் கட்டுகளை உடைத்து நீ போய் சோதித்து பார் உன் பிள்ளை அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பாருங்கள், அந்த பிள்ளைக்கு உண்மையாகவே ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் போய் அவங்க சோதனை பண்ணும்போது அந்த உப்பே இல்லைங்க. பிள்ளை இன்னைக்கு கல்யாணம் ஆகி நல்ல குழந்தையோடு அந்த குழந்தைகளோடு கூட அந்த பையன் ஒரு சாட்சியாக இருக்கிறான். நல்லா கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு இல்லை, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு என்னங்க தெரியும், அதிசயங்களை காண பார்த்தேன். என்னுடைய கண்களே பார்த்தது. அநேகருக்கு கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தது. ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் அனுப்பிட்டே இருந்தேன். நம்ம வச்சுக்கிட்டோன்னா அவர் தலைமையிலே அடிப்பார். அதனால் எல்லா மகிமையும் யாருக்கு அனுப்பணும்? உங்களது தான் அப்படின்னு நம்ம அனுப்பிட்டோன்னா நம்ம தப்பிச்சுப்போம். எத்தனை பேர் உள்ளே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த மகிமையெல்லாம் உமக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்தி ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் தரிசனத்தில் காமிச்சார். நீ இப்படி ஒயிட் சாரில் நின்று அப்படியே எல்லாரையும் ஆராதிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் ஜனங்கள் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சின்ன ஒரு சிவர், அது சுற்றில ஒரு கூடார மாதிரி இருக்குது சொல்லி இந்த இந்த தரிசனத்தை கேட்டு அங்கே வடசனையில் எல்லா ஊழியக்காரங்களும் தெரிஞ்ச ஊழியக்காரங்களும் வீட்டுக்கெல்லாம் போய், ஐயா ஆண்டவர் வந்து எனக்கு சபை ஊழியம் சொல்லியிருக்காருயா, என்னை பாஸ்டர் ஊழியம் செய்ய சொல்லியிருக்காரு போதுமா, பொம்பளை பிள்ளை முதல்ல நீ பலிபீடத்திலே ஏறக்கூடாது. என் பொண்டாட்டி பற்றியா எங்கே இருக்கா பற்றியா, லாஸ்ட்டில் உட்காந்துருக்கா பார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்காருமா, பெண்கள் சபையில் என்ன எல்லாரும் என்னை வந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க சொல்லுங்கள். ஆமாம், கை நீட்டி பேசக்கூடாதுமா, பலிபீடத்தில் ஏறக்கூடாதுமா, ஆம்பளைங்க நேராக கை நீட்டக்கூடாது, போமா. தீர்க்கதரிசனம் சொல்லுவியா? சரி, ஒரு மைக்கு கொடுக்குறாடி ஓரமாக நின்று என்ன பண்ணு. யாகம்மா எப்பவுமே அமாவாசையில் அப்படியே உட்காருவாங்க, கீழே உட்காந்து மைக் பிடிச்சி ஒரு 2 மணி நேரம் ஆண்டு வார்த்தை கொடுப்பாங்க. அது மாதிரி நீ வேணா கொடு அப்படின்னு சொன்னார். ரொம்ப மனசு வேதனைப்பட்டேங்க. அடுத்தது போனேன், ஐயா ஆண்டவரின் தரிசனம் கொடுத்துருக்காரியா, நம்புங்கயா அப்படின்னு. யாருமே நம்பவே இல்லை. தீர்க்கதரிசன வார்த்தையை வேறு விதமாய் பேச ஆரம்பித்தார்கள். உடைக்கப்பட்டேன். பெண்கள் ஊழியமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு பாடுகள் இருந்தது. வீடு சந்திப்பு போகிற இடத்துல எனக்கு ஆவடியிலேருந்து ஒரு தம்பி சொன்னாங்க, கில்கால் காஸ்பெல் மிஷினரின்னு ஒரு ஊழியம் இருக்குக்கா, நீங்கள் போங்க. கிட்டத்தட்ட சென்னையில் 26 மிஷினரி சபைகள் அங்கே இருக்குது, நீங்கள் அந்த அம்மாவை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் போய் பார்க்கும் பொழுது பாப்பா எனக்கு குழந்தை, 1 வயசு குழந்தை, நானும் என்னுடைய கணவரும் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க சொன்னாங்க, இந்த குழந்தைய தூக்கிட்டு உன்னால் வர முடியுமா அப்படின்னு. வரேம்மா, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் ஒப்பு கொடுத்துட்டேம்மா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆண்டவர் காமிச்ச வரையே எனக்கு ஒரு சபை ஊழியம் கிடைக்குதுன்னு சொல்லி நான் போனேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அங்கே இருந்தேன். பயங்கரமான மிஷினரி ஊழியம், ரொம்ப கொடுமையான ஊழியங்க. இப்படி ஈஸியாக ஃபேன் காற்றுல செய்கிற ஊழியம் மாதிரி விஷயமே இல்லை. அங்கே மிஷினரி ஊழியத்தில் பாம்புகள், விஷப்பூச்சிகள், அட்டைப்பூச்சி என்னென்னலாம் இருக்கும், மனுஷர்களை தின்னுகிற அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அந்த சுங்குவா சத்திரத்துக்குள்ளே ஒரு 2 இடத்துக்கு சபைக்கு எத்தனை என்னை காமிச்சாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. போகும்பொழுது அங்கே காலையில் ஆராதனை நடத்த பாயை எடுத்தோன்னா அப்படியே கருந்தேள்கள் கொட்டும். அப்படியே பாம்பு காலையில் எழுந்தோடனே வாசலில் பாம்பு அப்படியே வாசலில் படுத்துருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. 1.5 வருஷம் தான் என்னால் அங்கே தாக்கு பிடிக்க முடிஞ்சது. ஜனங்கள் வந்து அங்கே எப்படின்னா 2 விதமான ஜனங்கள் இருப்பார்கள். இவங்க வந்தால் அவங்க வர மாட்டாங்க, அவங்க வந்தால் இவங்க வர மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி, புரியுதுங்களா? ஏன்னா அங்கே ஜாதி பிரச்சனை இருக்கிறதுனால அந்த சபையில் ஜனங்கள் ஒன்றா வந்து உட்கார மாட்டாங்க. எல்லோரும் ஓய்வு நாளிலே வராதபடிக்கு மற்ற வீக் டேஸ்லலாம் வர ஆரம்பித்தாங்க. ரொம்ப வேதனைப்பட்டேன். அந்த அம்மாட்ட சொன்னேன், அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்புறம் நான் முடிவு பண்ணி, எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுக்கல, எனக்கு கொடுத்த தரிசனம் வேறுன்னு சொல்லி நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். ஓய்வு நாளில் கண்டிப்பாக நான் பரலோகத்தின் தேவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன், ஓய்வு நாளே நான் கனப்படுத்துவேன். நான் வீட்டில் இருக்கவே மாட்டேன். என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து பாஸ்டர் ஊழியம் பண்ணிட்டு வந்து மறுபடியும் ஒரு சபையில் போய் விசுவாசியாக உட்காந்தேன். உடனே பக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க, இப்போ தெரியுதா நீ எங்கே வந்து உட்காந்த, சொல்லுங்கள், எங்கே வந்து உட்காந்த, நீ என்னோட உட்காந்துருக்க, விசுவாசிகளோட உட்காந்துருக்க, உனக்கு ஊழியம் இல்லைன்னு தெரியுதா, நாங்கள் சொன்ன நீ கேட்கல, பாஸ்டர்னு ஓடுற அப்படின்னாங்க. இது என்னடா கொடுமை இது. எனக்கு ஓய்வு நாளை நான் கனப்படுத்த வந்திருக்கிறேன். நான் பாஸ்டரு, நான் ரெவரண்ட்டு, நான் ஊழியக்கான்னு சொல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறேன், அவ்வளோதான். என் குடும்பத்தை விடுவித்த தேவனுக்கு நான் நன்றி பலிகளை செலுத்தும்படியாக, அல்லேலூயா. இன்றைக்கி அவர் எங்களை தேடி வரலன்னா எங்களோட குடும்பமே நாங்கள் அழிஞ்சு போயிருப்போம். அதுக்காக வந்தேம்மா அப்படின்னு பொழுது, ஆனால் நீ ஒத்துக்க, உனக்கு சபையில் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுதேன். கர்த்தாவே நீ கொடுத்த தரிசனம் உண்மையானது. அல்லேலூயா. தரிசனம் தந்தவர்,
தரிசனம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கம் உனை சூழ்ந்த போதும் எலியாவின் தேவன் என்னை மறவா, எலியாவின் தேவன் என்னை மறவா. மறவார் இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய தேவன் மறவா. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவருங்க. போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். உங்கள் ஓய்வு நாளை கனப்படுத்த தானே ஆண்டவரை போனேன். எனக்கு கொடுத்த தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றணும். பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. போகிற இடத்துலலாம் உடைச்சாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார், நீ போ முதல்ல பைபிள் காலேஜுக்கு போன்னு அனுப்பினார். ஹல்லேலூயா. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் நான் படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டரில் எல்லாம் முடிச்சிருக்கேன். இப்போது ஆண்டவருடைய படிப்பை படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு கவர்மெண்ட்டில் இந்த சபையை என்ன பண்ணணும், அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட்டில் இதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். போய் டிப்ளமோ இன் தியாலஜி படித்தேன், பேச்சுலர் ஆஃப் தியாலஜி படித்தேன், ரெவரண்ட்டுக்கு 2 வருஷம் படித்தேன். படிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் 2014 நான் ஆண்டவருடைய இந்த சபையை நான் அரசாங்கத்தில் பதிவு பண்ணேன். எந்த வடசென்னையில் என்னை அங்கீகரிக்கவில்லையோ அதே வடசென்னையில் ஸ்டீஃபன் தேவகுமார் ஐயா அவர் எனக்கு பாஸ்டருடைய அந்த ஐடி கார்டு கொடுத்தாங்க. நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் ஆண்டவர் ஊழியத்தை செய்யுங்கன்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர், அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க, கர்த்தரை மட்டும் பாருங்கள். பெண்களாகிய நீங்கள் நிச்சயமாக எழும்பணும், ஆண்கள் நீங்கள் எழும்பணும். இது கடைசி காலம், கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட அழுத வேதனைப்பட்ட ஒரு 5 பேர் உட்கார மாதிரி ஒரு கூடாரத்தை கொடுத்தார். நீ போ மகளே அப்படின்னு சொன்னார். பக்கத்தில் வந்து 7th சபை நடந்துட்டு இருந்தது. அங்கே கை வச்சு ஜெபிச்சு அவங்களும் போயிட்டாங்க. புழு இடம் கிடைக்க ஆரம்பிச்சிருந்து 3 வாரத்துக்குள்ள 60-70 ஆத்துமாக்கள் தேவனுடைய சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உறுதிப்படுத்தினார், அந்த தரிசனத்தை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கொடுத்த வரங்களை ஆண்டவர் அவர் கிரியை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். எனக்கு பயங்கர வைராக்கியங்க, உங்களை விட மாட்டேன்ப்பா. ஏன்னா அந்த வேதனை எனக்கு தான் தெரியும். வயிற்று வலி வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி எப்படிப்பட்டதுன்னு. ஹல்லேலூயா. மந்திரத்தின் கிரியைகளில் என் குடும்பமே அழிந்து போகும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், முதல்ல உடனே எங்களுக்கு வெளிப்படுத்தலை. ஏன்னா என் தகப்பனார் அவ்வளோ கோபமாக இருந்தார். ஏன் என் பிள்ளையை அவன் கொலை செய்ய ஆரம்பிச்சானோ அவனை பெட்ரோல் ஊற்றி கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் பேசிட்டார். 2004 ஃபுல்லாக தான் சொல்லுவார், பிள்ளைக்கு அலக்கடிக்கும் போது தான் சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் உடனே வெளிப்படுத்தலை. 2000 அந்த நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோடனே தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த மந்திரத்தை செய்ததே என்னுடைய அப்பாவுடைய கூட பிறந்த சகோதரர்களும் என் அக்காவுடைய கணவரும் சேர்ந்து அந்த வீட்டுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய தம்பி ஏவிஎம் ஸ்டுடியோவில் நினைத்தாலே சுகம் தானடின்ற படத்துக்கு எல்லாம் பூஜைலாம் போட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ஆண்டவர் பார்த்தார், அவன் என்னுடைய ஊழியக்காரன், என்னை ஆராதிக்கும்படியாக அவனை தெரிந்து கொண்ட, நீ எடுத்துகிட்டு போய் சினிமாவில் விடுவியோ? ஆண்டவர் அவனை தடை பண்ணி அப்படியே கொண்டு வந்து இன்றைக்கி நம்முடைய சபையில் ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவர் என்னுடைய சகோதரனை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதாக. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், தரிசனம் தந்தவர், அதை மறக்கவே மாட்டாருங்க. நம்ம இடம் கொடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் இடம் கொடுப்பீர்கள், ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். எல்லா இடங்களுக்கும் ஆண்டவர் கூட்டு போக ஆரம்பித்தார். சபையின் ஊழியத்தில் பக்கத்தில் முஸ்லீம் நிமித்தமாக ரொம்ப வேதனையாச்சு. அடுத்தது இன்னொரு சபைக்கு போனால் அங்கே பாருங்கள், ஒரு அம்மா ஓடி வந்தாங்க, எனக்கு நேரமே இல்லை, கர்த்தருடைய நாமம் மேம்படட்டும். அப்போது அந்த பையன் இறந்துட்டாமா, நீங்கள் வாங்க. அப்போ தான் சபையில் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. பக்கத்தில் நீங்கள் சபை நடத்தக்கூடாது, ரொம்ப சத்தம் போடுறீங்க அப்படின்னும் பொழுது ஒரு அம்மா வந்தாங்க. விம்கோ அப்படின்னு சொல்லி, விம்கோ நகர்னு சொல்லி ஒரு இடத்துலேருந்து வந்து என்னுடைய பக்கத்து வீட்டில், நான் வாடகை கொடுத்துருக்க வீட்டில் ஒரு பையன், வாலிப பையன், ஹிந்திக்கார பையன் உள்ளே போய் சூசைட் பண்ணி இறந்துட்டான். அந்த வீடு மூடியே இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீயாக என்ன பண்ணுங்கள், சர்ச் நடத்திக்கிங்க, வாடகை கொடுக்க வேண்டாம், அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாம், கரண்ட் பில் எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு உடனே நமக்கு என்ன ஆகிடும் சொல்லுங்கள்? முழு நேரம் ஊழியத்துக்கு வந்திருக்கோம், டீச்சர் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், டீச்சர் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு, முழு நேரம் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ எப்படி இருக்கும், அப்பா நமக்கு சபைக்கு வாடகையில் ஆண்டவரே நன்றி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம தான் ஹல்லேலூயா உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்னு சொல்லியிருக்கார். நாங்கள் போனோம், 1 வாரம் தான் ஆராதனை செய்தோம், அப்படியே ஃப்ரீ ஆகிடுச்சு அந்த இடமே. அவ்வளோதான். 3வது வாரம் அந்த சிஸ்டர்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க,
ஒரு 2500 ரூபா கொடுங்க, பார்க்கவே உங்களை பார்த்தா பாவமாக இருக்குன்னாங்க. ஆண்டவர் சொன்ன, பாத்தியா மகளே, நீ ரொம்ப சந்தோஷப்பட்ட, நீ கவலைப்படாத மகளே, கொடுத்துட்டீரு அப்படின்னாரு. ரொம்ப ஒரு வேதனை. ஆனால் அவர்கள் இடம் கொடுத்து, ரொம்ப சின்ன வீடுங்க, ரொம்ப அப்படியே அந்த அதாவது பார்த்திங்க சீமை ஓடு போட்ட இடம், உட்காரவே முடியாது. அவங்களுடைய பெட்டியை ஒன்று உள்ளே வச்சுட்டு அப்பப்போ நைட்டிலேயே சபைக்கு வந்து, நைட்டியில் சபையில் நைட்டியோடு வரக்கூடாது, நைட்டிலே வந்து அந்த பெட்டியை திறந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப மனவேதனையாக. நான் வந்து கேட்கும்பொழுது என்னுடைய கணவர் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார். ஏம்மா சபைக்குன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி உன்னோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறேம்மா, நியாயமா அதெல்லாம் வைக்கக்கூடாதுமா, உன் துணியெல்லாம் உன் வீட்டில் வைமா, அதெல்லாம் கிடையாது நான் வைப்பேன் அப்படின்னு சண்டை போட ஆரம்பித்தாங்க. ரொம்ப மனவேதனையாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் எனக்காக 2015 ஒரு பெரிய மழை வெள்ளத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த மழை வெள்ளம் வந்து அந்த சபை மூடுற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஆனால் 1 மாதத்துக்கு முன்பதாகவே அந்த இடத்த விட்டு காலி பண்ணி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். அஜாக்ஸ் அப்படின்னு திருவற்றூரில் அஜாக்ஸ்ன்ற இடத்துக்கே வந்துட்டோம். எங்கள் அப்பா வந்து அப்போது ஸ்ரீதேவி ஏஜென்சி அப்படின்னு சொல்லி இந்த லேண்ட் புரோக்கிங் வேலை வச்சுருந்தாங்க. அப்போது அவர் கூட்டிகிட்டு போனார். ஒரு இடம் இருக்குது வாமா அப்படின்னு. முதல்ல என்ன பண்ணோன்னா, தார் ஷீட்டு போட்ட ஒரு சபை, அடுத்தது சீமை ஓடு சபை, அடுத்ததே பில்டிங் சபை அப்படின்னு ஒரே சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக போனால் எங்கள் அப்பா சொல்லவே இல்லை, மேலே ஒரு சபை இருக்குமா அப்படின்னு சொல்லவே இல்லை. போய் இடத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா பலிபீடெல்லாம் வச்சு நல்லா ஆராதிக்க ஆரம்பிச்சு. நம்ம தான் ஜனங்க நிறைய பேர் வருவாங்களே, விடுதலை நம்ம ஆளுங்களாம் எப்படி ஆளு சொல்லுங்கள். அற்புதங்கள் அதிசயங்கள் எங்கே இருக்கோ அங்கே தான் கூடி குவிவாங்க. வார்த்தைகள் எங்கே இருக்கோ அங்கே போக மாட்டாங்க. வசனங்களுக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. கடைசி காலத்தில் இப்படி தான் நடக்குது. வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால நித்திய ஜீவனம் உண்டு, என்னை குறித்த சாட்சிகளும் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அப்பத்துலேருந்து ஆண்டவருடைய வெளிப்பாடு 3 விதமான ஊழியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த 3 விதமான ஊழியம். யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணினார். 2வது அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய உபதேசங்களை அவர் சொல்ல ஆரம்பித்தார். 3வது வியாதியுள்ளவர்களை சுகமாக்கினார். இந்த 3 சாராம்சமும் நம்ம சபையில் ஆவியானவர் கொடுத்தபடினாலே அதை அப்படி தான் நான் அப்படியே நடத்திட்டு வந்தேன். படியெல்லாம் ஜனங்க உட்காருவேன். அந்த பாஸ்டர் என்ன ஆரம்பிச்சிட்டாரு, எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் படியில் உட்காருவீங்க. செவ்வாய்க்கிழமையில் ப்ரேயர் நடத்திட்டுருப்போம். பாஸ்டர் அம்மா ஓடியாருவாங்க கீழே 3வது மாடியிலேருந்து. என்ன நீங்கள் இவ்வளோ ட்ரம்ஸ் சத்தமாக தட்டுறீங்க, எங்களால் விண்ணப்பம் வச்சு ஜெபிக்க முடியல அப்படின்னு. தலையிலேயே கை வச்சு உட்காந்துட்டேன். அட பாவீங்களா, வண்ணாரப்பட்டை என்ற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 நகைக்கடைங்க இருக்குது. பக்கத்தில் இருக்க நகைக்கடைக்கு சண்டையே கிடையாது. அவன் பாட்டு இருக்கான், என் கஸ்டமர் எனக்கு வருவான்ட்டுன்னு. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு மனவேதனைப்பட்டு அழுதேன் ஆண்டவருடைய சமூகத்தில். அப்போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு மழையை அனுப்பினது போல் மறுபடியும் உனக்கு ஒரு புயலை அனுப்பி ஒரு நல்ல இடத்துல கொண்டு போவேன்னு. அல்லேலூயா. வேதனைப்பட்டேன். ஒரு அண்ணனை வந்து ரொம்ப அலக்களிப்பு, அவங்கள சபையில் வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாஸ்டர் போய் சொல்லிட்டார் அவங்க ஓனர்கிட்ட, அவங்க யாரே உள்ளே தங்க வச்சு பேய் வரட்டேன்னுங்கிறாங்க. சபையில் வேறு என்னங்க செய்வாங்க சொல்லுங்கள். வியாதியுள்ளவர்களை சுகமாக்கும். இது என்ன ஒரு மருத்துவமனையாக, ஆலோசனை கொடுக்குற இடமாக, கடைசி நாட்களுக்கு உன் ஆத்துமாவை தப்பு வைக்கும்படியான வார்த்தைகளை கொடுக்குற ஒரு நல்ல ஔஷதமான ஒரு இடம் இது. சபை என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை கொண்டு மீட்டெடுத்த இந்த இடம் எப்படிப்பட்டது, ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்தலம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தான் எவன் வரமாட்டான், கடங்காரன் வரமாட்டான், உன் கணவர் இங்கே அடிக்க முடியாது, உன் பிள்ளைகளை நீங்கள் திட்ட முடியாது. இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான இடம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நீங்கள் அந்த காரியங்களுக்குள்ளே வந்துடணும். சபை என்பது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம், என் ஆத்மாவுக்கு இனிதான இடம் நீங்கள் நினைக்கணும். அவ்வளோதான். அந்த ஓனர் ஃபோன் பண்ணி என்னை சமூகத்துக்கு அதை முதல்ல நீ ஆலயத்தை விட்டு கிளம்பு, அப்படிலாம் பேய் விரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப வேதனையாச்சுங்க, அழுதேன். அப்போ தான் வர்தா புயலை அனுப்பினார் ஆண்டவர். அல்லேலூயா. நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ மழை வந்து வீட்டில் தண்ணி வந்து. இல்லை, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக மழையும் அனுப்புவார், புயலையும் அனுப்புவார். அவருடைய படைப்புகள் எல்லாம் நமக்கேற்றவைகளாய் ஆண்டவர் மாற்றி தருவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகமா. அல்லேலூயா. நானும் என் கணவரை வேதனையோடு போகிறோம் சபையிலேன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அந்த வர்தா புயலுக்கு அப்புறம் அங்கே ஒரு பெரிய இதே மாதிரி ஒரு இடம், இதே தான் உள்ளே வந்தோன்னு நினச்சோம், ஆண்டவரே என்னுடைய சபையினுடைய அளவின்படியே இருக்கிறதே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதே மாதிரியான ஒரு இடம், ஒரு 100 பேர்கிட்ட உட்கார முடியாது. நாங்கள் சேர்லாம் போடல, வயசானவங்களுக்கு தான் சேர், மற்றவங்களாம் கீழே தான் உட்காரணும். அதனால் அப்படி உட்கார்ற இடத்துல நாங்கள் அப்படி கிடச்சோன்னே, ஆனால் வீடாக இருந்தது. நீங்களே சரி பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. அந்த ஓனர் ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சு சேர்ந்த ஒரு அருமையான சகோதரி. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சபை எங்கள் கடன்னு ஓலை வீட்டிலேயே ஓலையாகவே கட்டிட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் திறந்த வாசல் அங்கே கொடுத்தார். அமாவாசை பௌர்ணமி ஜெபங்கள் எல்லாம் இரவிலே நடக்கும்படி அநேக புறஜாதிகள் வந்து தேவ நாமத்தை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. உன் சத்துருவை நீ தேடியும் காண மாட்டாய். அல்லேலூயா. யாரெல்லாம் என்னை விரட்டினாங்களோ இன்றைக்கி அவங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க, அப்பா இது ஆண்டவருடைய சித்தம்தான். அவங்க சொல்கிறாங்க நான் சோர்ந்து போயிட்டுருப்பேன், ஆண்டவர் சித்தம் நிறைவேறி இருக்குமா?
சோரவே மாட்டேன். ஏன்னா என்னோடு கூட இருக்கிறவர் யாரு? அவரே சொல்லுவார், 2 நாள் கவலைப்படுவியா, 3ஆவது நாள் நீ எங்கிட்ட தான் வருவ. ஹல்லேலூயா. இதுதான் நடக்கும். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அதுதான். 2 நாள் நீ கஷ்டப்பட்டு என்னை விட்டு தூரமாக இருப்பியா, 3ஆவது நாள் நீ எங்கிட்ட தான் வரணும். அதான் பேதுரு சொல்லுவார், யாரிடத்திலே போவோம் ஆண்டவர்? நித்திய ஜீவ வசனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மகிமையாக சபையை கொடுத்து ஆண்டவர் வழிநடத்த ஆரம்பித்தார். என் கணவர் எனக்கு ஒத்தாசை. எங்கே போனாலும் சரி ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போகும்படி என்னோடு கூட வரும்படியாய் சபைக்கு எல்லா பணிவிடைகள் அந்த காரியங்கள்லாம் செய்யும்படியாக என்னுடைய கணவர் எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்காக கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துகிறேன். என் சகோதரனுடைய குடும்பமே இன்றைக்கு என்னுடைய ஊழியத்துக்கு உறுதுணையாக இருந்த இன்றைக்கி கர்த்தருடைய மகிமையாய் எங்கள் அப்பா எனக்கு ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு முதுகெலும்பாய் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு சுத்தமாக இருந்தால் இன்னொரு முறை வரும்பொழுது அநேக சாட்சிகள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்லுவோம். அல்லேலூயா. செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசிக்க கேட்கிறேன், நேரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 செப்பனியா 1ஆம் அதிகாரம் 1:7. கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. போதும், கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைபடுங்க ராஜா. நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். எல்லா துதிக மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருங்க? மௌனமாயிருங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். கரங்களை பிடிச்சு சொல்லுங்க பக்கத்தில், கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஒரு சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சண்டை போடுறவங்களாம் போக முடியாது, கசப்பு வச்சுருக்கவங்க போக முடியாது, கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கினவங்க போக முடியாது. யார் தான் போவா? அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு முன்பதாக மௌனமாக இருங்கள். இப்போ தான் நீங்கள் எந்த நாட்கள் கொண்டாடுவீங்களா? உங்களை தான் கேட்குறேன். வெரி குட், வெரி குட். உங்களுக்காக நான் உண்மையாகவே கரங்களை தட்டுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் வருகையை குறித்து இன்றைக்கு அநேக சபைகளிலே பிரசங்கம் பண்ணுகிறது இல்லை. அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இந்த பூமியிலே எனக்காக வந்து சகலத்தையும் செய்து முடித்து அவர் எனக்காக எல்லாவற்றையும் முடித்து அவர் திரும்ப போயிருக்கிறார். மீண்டும் அவர் வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட இருக்கும்படியாக அவர் என்னை கொண்டு போகும்படி வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், அவைகளை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக போய் ஒரு நாளும் நீங்கள் எடுத்து வாசிக்கணும். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் இந்நாட்களிலே நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நீங்கள் இந்த கடைசி காலத்தில் ஆயத்தமாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ நானும் கிறிஸ்தவன் தான், ஞாயிற்றுக்கிழமையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறது இல்லைங்க. ஊழியத்தை கழிச்சிட்டாரு அதனால வந்துட்டு போகிறேன் அப்படி இல்லை. என்னுடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்திலே அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்க வேண்டிய காலங்களில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். 24ஆம் மத்தேயு 24 சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிற கடைசி காலத்தில் இருக்கிறோம். அவர் ஒரு யாகத்தை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம். யாகம்னா என்னங்க சொல்லுங்க? யாகம்னா என்ன? யாகம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நெருப்பு கட்டைகளை போடுற ஒரு காரியம். அப்போ இங்கே என்ன நடக்க போகிறது என்றால், கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் எப்படி வருவார்? சமாதானத்தோடே வருவாரா? சந்தோஷத்தோடே வருவாரா? பேசுங்க, உங்களை தான் கேட்குறேன் சீக்கிரமா. எப்படி வருவார்? நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார். பிதாவின் மகிமை பொருந்தினவராய் அவர் வரப்போகிறார். இயேசு பிறந்த பொழுது எல்லா திரள் சேனை சீஷர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா தூதர்களும் வந்து பாடி ஆராதித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது. அதை கொண்டாடுகிறோம் கிறிஸ்மஸ் என்று சொல்லி. அப்போ ஒரு சந்தோஷம். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். மறுபடியும் அவர் வரப்போகிறார். அது வேறு விதமான முகத்தோடு வரப்போகிறாருங்க. பிதாவினுடைய மகிமை பொருந்தினவராய் அவர் வரும் பொழுது சமாதானத்தோடைய அல்ல, அவர் நியாயாதிபதியாய் வருவார். அவனவனுடைய கிரியைகளுக்கேற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லும்படியாக, நம்மை விசாரிக்கும்படியாக, கொடுத்தவைகளுக்கு கணக்கு கேட்கிறவராய் அவர் வருவார். சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கும்படிக்கு வருவார். சங்கீதம் 96 கடைசி வசனத்தை வாசிங்க.
சீக்கிரமாய் வாசிங்க, நேரம் இல்லை. சங்கீதம் 96 அதிகாரத்தில் கடைசி வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா. பூலோகம் என்றால் பூமியில் உள்ள ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்களை அவர் நீதியின்படிக்கு என்ன பண்ண போறார்? நியாயம் தீர்க்க போகிறார். நீதியின்படி. உண்மையை சொல்லணும்னா நம்மளை விட எப்படி இருக்காங்க? விக்கிர ஆராதனை செய்கிற பிள்ளைங்க சமாதானமாக இருக்கிறாங்கங்க, எல்லாரையும் மன்னிக்கிறாங்க, பரிசுத்தமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி சத்தியத்தை அறிந்தவங்க தான் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? என் சுபாவமே வேறு, என்னை பற்றி தெரியுமா அப்படின்னு நம்ம அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிருவோம். வீட்டில் வேறு ஒரு முகம், சபையில் ஒரு வேறு முகம். அதனால தான் கடைசி நாட்டில் அவர் வரும்பொழுது சத்தியத்தின்படிக்கு அவர் நியாயம் தீர்ப்பாராம். ஏன்னா அவர் சொல்லுவார், இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் என் ஊழியக்காரன் மூலமாய் நீ மனம் திரும்பும்படிக்கு இந்த சத்தியத்தை உனக்கு அனுப்பின, நீ என்ன பண்ணலை? மனம் திரும்பலை. வார்த்தையை அனுப்பினேன், அவளை மன்னிச்சிருனா நான் எப்படி மன்னிப்பேன்? நீ உன் இருதயத்தில் கசப்பை வச்சிட்ருக்க. இன்னைக்கு ஏன் அநேக தேவட பிள்ளைகளுக்கு சாட்சி இல்லை என்றால் அவர்கள் மன்னிக்காதது நிமித்தமாய், சத்துருக்களை மனதார மன்னிக்காதது நிமித்தமாய், மாம்ச கிரியைகளோடு கூட இருக்கிறபடினால் ஆண்டோடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படவில்லை. கர்த்தருக்கென்று ஒரு பயன்படும் பாத்திரமாக இராதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? முடக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? அவரை போல வாழும்படி, அவருடைய ராஜ்யத்தில் நம்ம சேரும்படிக்கு. அதனால தான் அவர் வரும்பொழுது எப்படி வரப்போகிறாராம்? ஜனங்களை சத்தியத்தோடு அவர் நியாயம் தீர்க்கும்படியாய் வரப்போகிறார். அந்த சத்தியம் எப்படி இந்த வார்த்தையை நம்ம கேட்டு இருக்கோமோ அப்படியே வரப்போகிறாராம். ஏனென்றால் செப்பனியா தீர்க்க புத்தகத்தில் 12ஆம் வசனம் சொல்லுது, அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவான மனுஷனை என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு அதான் விசுவாசம் இல்லை, விசுவாசிகளுக்கு விசுவாசம் கிடையாது. சபையில் ஒரு ஊழியம், சபையில் ஒரு ஜபம் அப்படின்னு சொன்னால் உடனே வருகிறது கிடையாது. ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் வெளிப்படுத்தினா தான் உங்களெல்லாம் அவங்க முன்னாடி கொண்டு வருவாங்க. அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கறது இல்லை. சபையில் தசமபாகங்களை சரியாக செலுத்தாமல் இருக்கிறது, காணிக்கைகளை வஞ்சிக்கிறது, வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. அப்போ எப்படி ஆண்டோடைய வருகைக்கு நாம் போக முடியும்? அதனால தான் வேத வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷனுடைய குமாரனுடைய காலத்திலோ. ஆமாம், நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? பெண் கொண்டு பெண் கொடுத்து பெண் எடுத்து புசித்து குடித்து அவர்கள் திருப்தியாக இருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் எப்படி இருந்தாங்க? உணராது இருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. உணர்வில்லாமல் இருந்தார்கள். ஆண்டவர் வருகை குறித்து அவர்கள் ஒரு தெளிவில்லாமல் இருந்தாங்க. எப்படி அவங்களுடைய சுபாவங்களை மாற்ற முடியாதபடி அவர்களை ஏற்ற இன்னைக்கு அநேகரோட வாயில் அதான் வருது. ஆண்டவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ அதை சொல்கிறாரு. விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? சோதித்து அறிவேன். அப்படிப்பட்ட மனுஷர்களை தண்டிப்பேன். எப்போ தண்டிப்பார் என்றால் அவருடைய வருகை நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, இப்பொழுதே இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்பி வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு சத்துரு யார் சொல்லுங்கள்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். வீட்டுக்கு போனோடனே சண்டை போட்டுக்கலாம், இப்போ சொல்லிவிடுங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துரு யார்? ஆமாம், மனைவி கணவனுக்கு விரோதமாக இருப்பார்கள், கணவன் மனைவிக்கு விரோதமாக இருப்பார்கள், பிள்ளைகள் தகப்பன தாய் கீழ்ப்படிய மாட்டார்கள். நிறைய காரியம் இன்றைக்கி நமக்கு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு உனக்கு அழைப்பு இருக்கிறபடினால், ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் எழுதப்பட்டு இருக்கிறபடினாலே கண்டிப்பாக உனக்கு போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் 24 hours. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒன்று பிரச்சனை அப்படி முடிஞ்சோடனே இன்னொன்று இதோ நான் வரேன் அப்படின்ட்டு வந்து நிற்கும். இப்போ தான் ஒன்று முடிச்சு அப்படியே ஓய்ந்து உட்காந்துருப்போம். அடுத்தது இதோ வந்துட்டேன் அப்படின்னு வரும். ஏனென்றால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீதிமான்களை அவர் சோதித்து தருகிறார். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? லோனெல்லாம் வாங்கிட்டு ஆண்டவர் ரொம்ப சோதிக்கிறாருன்னுவாங்க. ஜாகிரதையாக இருங்க. நிறைய குழுவில் சேர்ந்து லோன் வாங்குறது அப்படி இப்படி. ஐயோ, நல்ல வேளை ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த லோன்லலாம் மாட்டவே கூடாதுங்க. இன்றைக்கி லோன் ஆவி எப்படி இருக்குது? பயங்கரமாக பிடிச்சிட்ருக்கு. முதல்லலாம் போனீங்கன்னா பேங்க்கில் லோன் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? பே ஸ்லிப் இருக்கணும், எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் கொடுப்பேன். இப்போ அப்படிலாம் கிடையாது. ஃபோன்லேயே உங்களுக்கு லோன் போட்டுறோம், எடுத்துங்க அப்படின்னு. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறது கிடையாது. இது தங்கள் சுய இச்சைகளுக்காக தங்களுடைய எல்லா விருப்பங்களை நிறைவேற்றும்படி நீ கடனாளியாய் நின்ற ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமானவைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீகளைப் போல எண்ணெயோடும் தீவட்டியோடும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய காலங்களில் வந்திருக்கும். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை சந்தோஷமான நாட்கள் அல்ல, அது பயங்கரமான ஒரு நாட்கள்.
பாருங்க, வசனம் சொல்லுது 14 வசனம், செப்பனியா 1:14, கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். ஏனென்றால் அது சந்தோஷமான நாள் இல்லை பிரியமானவர்களே. அந்த நாள் உக்கிரத்த நாள், அது இக்கட்டும் இடுக்குமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். அல்லேலூயா. இதெல்லாம் பரலோகத்தையும் கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் உண்மையாகவே உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையுமே வேத வசனங்களோடு உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். கடைசி எண்டிங் பாயிண்டில் இருக்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கி மன்னிக்காமல் வீட்டில் உட்காந்துருக்கீங்க? எத்தனை பேர் இருதயத்தில் கசப்போடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் இன்னும் செவி கொடுக்காமல் இருக்கிறீங்க? எதற்காக ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்தார்? கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி என் குடும்பத்தை தேடி வரலன்னா என்ன, நாங்கள் எல்லாருமே இறந்து போயிட்டுருப்போம். ஆனால் அதை நம்ம மறந்துட்டு ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. கொரோனா வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்துச்சு, ஆனால் என் வீட்டுக்கு வரல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் வீட்டு எதிர்க்க வந்துச்சு, என் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துச்சு, இடது பக்கம் வலது பக்கம் எல்லா இடத்துல வந்துச்சு. ஆனால் என் வீட்டில் மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணார்? அதை அனுமதிக்கலை. கொள்ளை நோயிலிருந்து உங்களை பாதுகாத்து இருக்கிறார் என்றால் ஒன்றை குறித்து ஏதோ ஒரு தீர்மானங்களை தேவன் வைத்திருக்கிறார். நம்மளாம் அதான் எப்பவுமே எங்களை சபையில் சொல்லணும், நம்மளாம் ஐசியூவார்டில் இருக்க வேண்டியவங்க இன்றைக்கி நடமாடின்னு இருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருப்போம். இப்போ எனக்கு எப்படி இருக்கும், நிற்க கூட முடியாது, அவ்வளோ எனக்கு பிளட்டு கம்மி, நிறைய ஃபாஸ்ட் கண்ணாம் பின்னான்னு ஃபாஸ்டிங் இருப்பேன். ஞானம் இல்லாமல் தண்ணியே குடிக்காமல் இருப்பேன். அதெல்லாம் ஞானமாக நடக்கணும், ஆண்டவருடைய குறை இல்லை இது. ஆனால் இன்றைக்கி ஊழியத்துக்கு ஓட முடியல, கொஞ்சம் நேரம் நிற்க முடியல, பயங்கரமான ஒரு பலவீனம். எது நிமித்தம்? ஆண்டவர் தங்குகிற அந்த ஆலயத்தை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து இருக்கிறார். ஏன் அவ்வளோ பெரியவங்களாம் நம்ம பலவீனமானவங்க தாங்க. எத்தனையோ சுகர் பேஷண்ட்டு, எத்தனையோ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் உள்ளவங்க, எத்தனையோ அந்த சத்துவம் இல்லாதவர்கள் சொல்லுவாங்களே எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு. நம்மளாம் இன்றைக்கி வீட்டில் நிம்மதியாக உட்காந்துருந்தோம். ஏன்? ஆண்டவர் நம்ம சுற்றிலும் வேலி அடைத்திருந்தார். ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு இருக்கிறது. தேவன் ஏதோ ஒரு தீர்மானம் உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். பூமியினுடைய பூச்சக்கரத்தில் வரப்போகிற அத்தனை போராட்டங்களில் இருந்தும் ஆண்டவர் பிலதெல்பியா சபையின் மீது மட்டும் ஆண்டவர் எப்படி இருந்தார்? ஒரு மேகத்தை போல இருந்தார். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிலதெல்பியா சபையினுடைய ஜனங்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? எப்படி இருந்தாங்க? அவங்க அமைதியாக இருந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் மறுதலிக்கவே இல்லை. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாதபடி என் வசனத்தை கை கொண்டபடியினால் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 3:8 ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு மட்டும்தான் எந்த ஒரு குறையும் அவர் சொல்லவே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறார், உனக்கு இந்த குறை இருக்குது, அதை மாற்றிக்கோ. ஆனால் பிலதெல்பியா சபையை பற்றி அவர் சொல்லவே இல்லை. தீங்கு நாளில் உன் கூட நான் இருப்பேன். இவ்வளோ போராட்டத்தில் என் நாமத்தை நீ மறுதலிக்காம. இன்றைக்கி எத்தனை சேர் காலியாக இருக்குது பார்த்தீங்களா? ஓய்வு நாளை அசட்டை பண்ணுறாங்க. ஆண்டவர் பார்த்தார், ஒரு கொள்ளை நோயை போட்டார். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் டபுள் சம்பளம். அப்படி தான் இருந்தாங்க நம்ம ஜனங்க. முன்னிருந்ததே இப்பொழுதும் இருக்கிறது, இனி நடக்க போகிறதும் ஏற்கனவே சம்பவித்து முடிந்தது என்று பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக எப்போ பாருங்கள், சபையெல்லாம் முன்னோடனே ஜனங்கள்லாம் ஃபோன் பண்ணி, கஷ்டமா சபை இல்லாமல் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு ஆன்லைன் போடுங்களேன் அப்படின்னாங்க. ஐயோ தங்கங்களே, நீ எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கே வரமாட்டேன். சும்மா இங்கே நிற்கலைங்க, சும்மா இங்கே நிற்கலை, வைக்க பிடிச்சி எல்லா ஓட்டத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். அவருக்காக நீ எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்க்குறார். சபைக்கு ஓடுவோம். என் வீட்டிலேருந்து யாகம்மா சபைக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கணும். ரோடே நல்லா இருக்காது. எத்தனையோ முறை உழுந்து வாரியெல்லாம் போயிருக்கிறோம். சுகமளிக்கும் ஆராதனை காலையில் நடக்கும். அந்த மெயின் ஆராதனை நடக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போய் முன்னாடி நிற்பேன். ஆண்டவர் அதெல்லாம் கணக்கில் வச்சுருந்தார். பார்த்துட்டு சரி வா மகளே, எனக்காக நீ ஓடு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கி பார்க்குறாருங்க ஆண்டவர். அப்போ கொரோனா வந்த பொழுது என்ன பண்ணாங்க? சீக்கிரமாக ஆன்லைன் வைங்க, அது வைங்க. இப்போ எல்லாம் முழங்கால் போடாதவங்களாம் நாங்கள் மோகன் சிஐயாவை பார்த்து நாங்களும் என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள், முழங்கால் போட்டு 6 மணி ஆனால் நாங்கள் முழங்கால்லையே நிற்கிறோம். நாங்கள் ஆண்டவர் சொல்கிறார் ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்திலே, உன் பாட்டின் இறைச்சல் என்னத்திற்கு, உன் பலிகள் என்னத்திற்கு? சின்ன தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருமணம் பற்றின எல்லா காரியங்களும் இந்த கடைசி காலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. தயவாய் சொல்லுகிறேன், ஆயத்தமாகுங்கள், ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். கைவிடப்பட்டு போவோமானால்
அந்த அந்திகிறிஸ்தனுடைய ஆட்சியில் நீங்கள் இரத்த சாட்சியை மறித்தால் மாத்திரமே தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியும். உடம்பு நோவாமல் வந்துடுங்க. கைப்பிடி சொல்லுங்கள் பக்கத்தில், உடம்பு நோவாமல் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துடுங்க. எப்போவே நம்ம பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, 2 அடி போட்டால் தான் வரும். ஏய் வாமா அப்படின்னா கூப்பிட்டா வராது. அதனால் ஆண்டவர் சொல்ல, உடம்பு நோவாமல் வந்துரு மகனே, ஒழுங்காக இப்போ கிடைச்ச சூழ்நிலைகளே யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணு, சத்தியத்தின்படி நடக்கும்பொழுது உனக்கு போராட்டம் வரத்தான் செய்யும். உன்னை அவர் நடத்துவார், அவ்வளோதான். ஹல்லேலூயா. போராட்டம் வரும், நிந்தை வரும். குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே பெயல்செபூலை கொண்டு நீ பிசாசுகளை துரத்துகிறாய் என்று சொன்னால் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் சொல்லுவார், உன்னை தீர்க்கதரிசின்னு சொல்ல பரவாயில்ல மழை, பச்சை மரமாகி எனக்கு எவ்வளோ பாடு, பட்ட மரத்துக்கு எவ்வளோ பாடு இருக்கும், நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற, என்னையே அவர்கள் இப்படி சொன்னார்களே, உடனே சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் தூக்கி, அதை நான் தான் சொல்கிறேன், நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்க. அல்லேலூயா. எதையுமே நான் கண்டுக்க மாட்டேங்க. என்னை அடித்தாங்கன்னா கூட சரி மறு போய் பேசிடுவேன். ஏன்னா எனக்கு எது முக்கியம்னா பரலோகம் தான் முக்கியம். உன் மேலே கோவம் வச்சுக்கிட்டு, உன் மேலே எரிச்சல் அடைஞ்சு நீ செய்கிற அந்த காரியத்துக்காக வெளியேறப்பட்ட அந்த பரலோகத்தை நான் இழக்க தயாராகவே இல்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? கசப்பு வைராக்கியங்களுக்காக இடம் கொடுக்காதீங்க, பிசாசின் கிரிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பெரிய லிஸ்ட்டை போட்டு வச்சிருக்கிறார். ஆவியின் கனி மட்டும் இல்லை, அதுக்கு மேலே இருக்கிற பயங்கரமான ஒரு நோட்டீஸே அங்கே கொடுக்க வச்சிருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம், கடைசி அதை வாசி நம்ம முடிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க பார்ப்போம். மாம்சத்தின் எப்படி இருக்குது? அது வெளியரங்கமாக இருக்கிறது. சபைக்கு வரவங்க முடியும் போது சபையில் இருக்க பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள கூட பார்க்க மாட்டாங்க. ஐயா நீங்கள் ப்ரேயர் முடிச்சோடனே ஜாம் பண்ணி அனுப்புவீங்களா எல்லாருக்கும்? நிறைய சபையில் எழுந்து அப்படியே ஓடிடுவாங்க. ஆமேன் அப்படின் போது கீழே இறங்கி ஓடிடுவாங்க. என்னுடைய சர்ச்சில் அப்படி கிடையாதுங்க. எல்லாம் உட்காருவாங்க, 3 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பாங்க. நீங்கள் ஆண்டு வரத்தை கொடுத்தாதாம்மா நாங்கள் போவோம் அப்படின்னுவாங்க. இன்றைக்கி ஆண்டவர் எங்களோட பேசணுன்ட்டு உட்காந்தே இருப்பாங்க. பசியாகவே இருந்த பாவமாக இருக்கும். அம்மா போம்மா அடுத்த வர, இல்லை தெவிச்சு அனுப்புங்கன்னுவாங்க. அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்குது? வெளியரங்கமாய் இருக்கிறது. பாருங்க, அவையாவன விபாச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் விபச்சாரம்லாம் செய்யலைங்க, நான் பரிசுத்தமாக இருக்கிறேங்க. இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய பெயர், இது பெயரின்படிக்கல்ல, இதற்குள்ளே அநேக ரகசிய வார்த்தைகள் இருக்கிறது. நேரம் இல்லை எனக்கு. ஒருவேளை நீங்கள் வேசித்தனம் செய்யாமல் இருக்கலாம், அசுத்தம் இல்லை, காம விகாரம் இல்லை, விக்கிரக ஆராதனையிலேருந்து ஆரம்பிப்போம். ஆனால் விக்கிரக ஆராதனையை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் கணவர் தான் எனக்கு உயிர், என் வேலை தான் எனக்கு உயிர், இந்த வண்டி தான் எனக்கு உயிர். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உன் உயிரை எங்கே வச்சுருக்கீங்க? எங்கே வச்சுருக்கீங்க உங்கள் உயிரை? என் மனைவி தான் எனக்கு உயிர். நான் கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். நீங்களும் நானும் மட்டும்தான் ஆண்டவரே, கல்யாணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ டீப்பாக ஆகிட்டேன். அவருடைய அன்பின் ஆவி எனக்குள்ளே ஊற்றப்பட்டு, இப்படி ஒரு நல்ல தெய்வமா, இப்படி ஒரு தெய்வமா, ஒரே ஒரு தெய்வம், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆண்டவர் அப்படின்ட்டு. இப்போ என் கணவர் வந்து ரொம்ப சந்தோஷம்ப்பா, இனிமேல் எனக்குன்னு ஒரு ஆள் கிடச்சாச்சு, சந்தோஷம். அப்போ தான் பார்த்தேன், கல்யாணம் ஆகி மறுநாள் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் மனசாப்பட மாதிரி பேசிட்டார். அழுது வெடிஞ்சப்போ ஆண்டவர் சொன்னேன், மகளே உன் கணவர் உனக்கு உயிரா கேட்டார். அப்போ தான் பார்த்தேன், இனி யார் மேலேயும் உயிரை வைக்க மாட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, 9th standard படிக்கிறாங்க. யார் மேலேயும் உயிர் கிடையாது, என்ன ஆண்டவரின் மேலே தான். முதல்ல அவர் தான், அடுத்தது. அப்போ ஆண்டவர் சொன்னார், முதல்ல அதுதான் நீங்கள் இதெல்லாம் இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. முதல்ல நீங்கள் அவரை வச்சுட்டிங்கன்னா அடுத்து வரவங்களாம் கரெக்டாக உங்களை வந்து என்ன பண்ணிவிடுவாங்க சொல்லுங்கள், உங்கள் மேலே கரெக்டாக அன்பு வச்சுருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு கர்த்தரை பின்வாங்க செய்து அவரை விட்டுட்டு நீங்கள் தூரம் போயிட்டீங்கன்னா மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க? உங்களுக்கு பகையும் விரோதமாக இருக்கும். வசனம் சொல்லுது, விக்கிரக ஆராதனை என்பது தேவனை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறது தான் அங்கே விக்கிரக ஆராதனை. பில்லி சூனியம் என்பது அநேகருக்கு என்ன பண்ணுறது, ஒன்றுமே இல்லை, ஆமாங்க அவங்க இப்படி தாங்க உங்ககிட்ட பேசுனாங்கன்னுவாங்க. ஆவிக்குரிய என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ஆமாங்க அவங்க உங்களை பற்றி பேசுனாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, ஆவிக்குரியவங்களாக தான் இருப்பாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு காரணம் போட்டு கொடுக்குறது, பயங்கர ஒரு கொடுமை. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் பரிசுத்தாவி பெற்றிருக்கிற பிள்ளைகள் எப்படி தான் அவ்வளோ தைரியமாக கலகம் செய்கிறது, குடும்பத்தை பிரிக்க வைக்கிறது, எத்தனை ஒரு காரியம் இல்லை. ஆண்டவர் அருவருக்கிறார். விரோதம், பகை, வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க வேதங்கள், பொறாமை, கொலைகள், வெறி, இப்படிப்பட்டகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று முன்னே நான் சொன்னது போல் இப்பொழுதும் உங்களுக்கு ஆமாம் இதில் ஒன்று இருந்தால் கூட நீங்கள் எங்கே போக முடியாது? எல்லாரும் முழங்கால் படியிடும், யாருமே போக முடியாது. பிரைஸ் மாஸ்டர், ஹல்லேலூயா. போகவே முடியாது. சொல்லிக்கலாம், இயேசு எனக்கு சொந்தம்,
மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை சொன்னாலும் சரி, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் என் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. அந்நாட்களில் அநேகர் வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுவாங்களாம், நான் தீர்க்க தரிசனம் உரைச்சேன், நான் பிசாசுகளை துரத்தினேன், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் அநேக அற்புத அடையாளங்களை செய்த ஆண்டவர் சொல்ல, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போ. அக்கிரமை செய்கைக்காரன், வசனத்தை அனுப்பிய நீ மனம் திரும்பல, நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளவே இல்லை, ஆராய்ந்தே நீ பார்க்கவில்லை. எல்லாரும் முழங்கால் படியிட முடியுமா? சரீர பலவீனத்தை பார்க்க வேண்டாம், எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. அல்லேலூயா. செப்பனியா 1:6 வசனம் சொல்லுது, எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களை இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். பின்வாங்குற இருதயம், கர்த்தரை தேடாமல் இருக்கிறது, அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், சங்காரம் பண்ணுவேன். கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஈராக்கில் நடக்கிற நமக்கு என்ன பிரச்சனை? கேஸ் இல்லை, அதுதான். எவனோ அங்கே சண்டை போட்டுக்கிறான். அப்படி இருக்காத மக்களே, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவர் வருகைக்கான அடையாளங்கள், தேசங்களுக்குள்ளே பயங்கரமான பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே இதோ ராஜ்யத்துக்கு ராஜ்யம் எழும்பு எல்லாமே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். இன்றைக்கு யுத்தங்கள் எல்லாம் பயங்கரமான ஒரு காரியங்கள், அவைகளிலே முடிவு உண்டாயிராது என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் அவர் வார்த்தை அனுப்பிட்டார், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்த நிலை நிற்கணும். அந்த நிலை நிற்கிறதான காரியங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் கசப்பு, வைராக்கியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் ஒழித்துவிடு. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிப்போம். ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிற இந்த குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும் அப்பா. தகப்பனுடைய சத்தியத்தை அறிந்து இன்னும் சத்தியத்தை கீழ்ப்படியாமல் இருக்கிற என்னை ஒரு விசை தயவாய் மன்னிங்க. அந்த கள்ளன் ஒருவன் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டான் பாருங்க, உடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் ஆண்டவர். ஏனென்றால் அவன் பேசுகிற வார்த்தைகள் எப்படி, நம்ம செய்த தவறுக்கு இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு தண்டனையில இருக்கிறோம். அவர் என்ன பாவம் செய்தாருன்னு இன்னைக்கு நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். பெரியமானவர்களே, கிடைக்கப்பட்ட இந்த காலத்திலேயாவது நம்ம மனம் திரும்புறதுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்போமா? ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே அவன் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றுட்டேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆவியின்படி நடக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஆவியிலே பிறவணும், அந்த இருதயம் நமக்குள்ளே வரணும், மன்னிக்கிற இருதயம் வரணும். வாய்களை திறந்து செபிங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அருமையானது திருச்சபையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஐயாவுடைய சாட்சியை கேட்ட ராஜா, நீங்கள் எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறீங்க ஐயா. அவருக்கு என்று கொடுத்திருக்கிற ஆத்துமாக்கள் மேல் அவர் மேலிருந்து அந்த பரிசுத்தாவியானவர் பிள்ளைகள் மேலே ஊற்றப்பட்டு அவர்களும் எழும்பி பிரகாசிக்க முடியாது. கிளை சபைகள் எல்லாம் அவர் கொடுத்த குடும்ப ஊழியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரை இருக்கட்டும். வந்திருக்கிற திருச்சபை மக்களை ஆண்டவர் இவருடைய வார்த்தை தொட்டிருக்கிறது, அடியாருடைய சாட்சி தொட்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக அவர்கள் எழும்பட்ட ஐயா. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவர்கள் உமக்காக நிற்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம், கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியின் இடத்துல வரும்பொழுது நீ பலனடைந்து, ஓ எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் நீ சாட்சியாய் இருப்பாய் என்று சொன்னீங்களே, அந்த வல்லமையின் ஆவியானவர் பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றப்படட்டும் ஆண்டவர். சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக. உமக்காக எழும்ப வேண்டும் என்ற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள் ஐயா. அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும், அந்த நுகங்கள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் ஆண்டவரே நடத்துங்க ராஜா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ, தேங்க்யூ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீ கொடுத்த சாட்சிக்காய் ஸ்தோத்திரம், நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசியிருக்கிறீர், எப்படி நடக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறேன். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை கர்த்தர் குறித்து பேசியிருக்கிறேன். இதனால் கர்த்தருடைய ஆவியான பேசின வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பங்களை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, நன்மையால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.